மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ நிறைய பேருக்கு இளம் வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பார்த்தோம்னா இளநரை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம்னே தெரியல. நிறைய ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கும் பார்க்க முடியுது, யங் அடல்ட்ஸ்க்கும் பார்க்க முடியுது. இந்த மாதிரி இளநரை பிரச்சனை பிரச்சனை வந்த உடனே நம்ம எல்லாருமே என்ன பண்றோம்னா அதை மறைக்கதான் பாக்குறோம். சோ அது வேரோடு இது என்ன பிரச்சனை, இதை எப்படி நம்ம கியூர் பண்றது அப்படின்ற ஒரு தீர்வை நோக்கி நம்ம யாருமே போறது கிடையாது. நிச்சயமா இதை எப்படி மறைக்கலாம்? உடனே ஹேர் கலரிங் பண்ணலாமா, ஹேர் டை எடுத்துக்கலாமா, இல்ல அந்த வெள்ளை முடியை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாமா, இந்த மாதிரிதான் நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறோம். ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு முடி இருந்தது, சோ அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு போகுது. ஒரு இடத்துல மட்டும் எனக்கு குரூப்பா வெள்ளை முடி இருக்கு. இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. பொதுவா யார் யாருக்கெல்லாம் வெள்ளை முடி வருது, நாம் செய்யக்கூடிய என்னென்ன தவறுகளால வெள்ளை முடி வருது, ஒருவேளை எனக்கு நரைமுடி பிரச்சனை இருக்குன்னா ஈஸியா ரொம்ப எளிமையான முறையில அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னன்னா, எனக்கு இந்த நரைமுடி இருக்கே, இது ரிவர்ஸ் ஆகுமா, கியூர் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. இள வயதில் வரக்கூடிய நரைமுடி பிரச்சனைகளுக்கு இயற்கையான முறையில் சித்த மருத்துவத்தில் நிரந்தர தீர்வுகள் இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தினமுமே நம்ம செய்யக்கூடிய உணவு முறைகள் சில மாற்றங்கள், உணவு முறையில் மாற்றங்கள் கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக நடைமுறை பிரச்சனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, யார் யாருக்கு இப்போ நிறைய பேருக்கு நரைமுடி பிரச்சனைகளுக்கு நிறைய காரணம் இருந்தாலும் பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அடிப்படை காரணம் என்னன்னா நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி தான். ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லலாம். எத்தனை பேருக்கு இன்னைக்கு பார்த்தோம்னா அனிமியா பிரச்சனை இருக்கு, அதாவது ரத்த சோகை பிரச்சனை இருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு குறிப்பிட்டு பார்த்தோம்னா 10ல் 9 பேருக்கு அனிமியா பிரச்சனை இருக்கு. சோ இந்த மாதிரி அனிமியா தான் ஒரு முக்கியமான காரணம். சோ ரத்த சோகை இருக்குன்னா இளம் வயதுல இருக்கட்டும், நமக்கு நிறைய பேருக்கு இந்த நரைமுடி பிரச்சனை இருக்கு. அடுத்து முக்கியமாக நம்ம உடலில் அதிகமான டாக்ஸின்ஸ், கழிவுகளின் தேக்கம் சொல்றோம். கழிவுகளின் தேக்கம்னா எடுக்கக்கூடிய உணவில் அதிகமான உப்புச்சத்து இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்துலயுமே நிறைய உப்பு, புளிப்பு சுவையாதான் நம்ம எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுறோம். நம்ம எடுக்கக்கூடிய உணவுலாம் அப்படிதான் இருக்கு. நிறைய பேர் ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோம், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறோம்னாலும் இதுல அதிகமான உப்பு சுவை இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. உப்பு சுவை அதிகமாக எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா, நம்ம பிளட்லயும் அதிகமான உப்பு சேர்த்து பிளட்ல நிறைய இம்பியூரிட்டிஸ் ஆகுது. இதனால நமக்கு நரைமுடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி உடலின் கழிவுகள்னு சொல்லும் போது கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு இஷ்யூவை உள்ள கொண்டு வரலாம். யாருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் இருக்கோ, நிறைய பிரச்சனைகள் மலச்சிக்கல்னால ஏற்பட்டாலும் அதுல நரைமுடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லலாம். சரி, இதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பித்தம். 3 நாடிகள் இருக்கு, வாதம், பித்தம், கபம். இந்த 3 நாடிகள்ல பித்த நாடி அதிகரிக்கும் போது, பித்தம்னா தீ, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வெப்பம், உஷ்ணம் அதிகமாகும் பொழுது நமக்கு நரைமுடி பிரச்சனை ஏற்படுது. உஷ்ணம் அதிகமா இருந்தாலும் நிறைய பிரச்சனைகள், நமக்கு கண் எரிச்சல்ல இருந்து, நம்ம உடல்ல உஷ்ணம் அதிகமா இருந்து நிறைய பேருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் வருது, பைல்ஸ், பிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் வருதுனாலும் நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் இல்லைங்களா, பித்த நரை, எனக்கு பித்த நரை. சோ பித்தம் அதிகமாகும் போது நமக்கு நரைமுடி பிரச்சனைகள் வருது. இந்த பித்தத்தை நம்ம சமநிலைப்படுத்துற மாதிரியான உணவு முறைகளும் எடுக்கும் பொழுது இளநரைக்கு ஒரு முக்கிய தீர்வாக இருக்கும். சரி, இப்போ எனக்கு பாடியில இந்த மாதிரியான எக்ஸசிவான ஹீட் எனக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, என்ன பண்ணலாம்? இல்ல நரைமுடி இருக்குன்னா நான் என்னென்ன தவறுகள் நான் லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். பொதுவாக காலையில எந்திரிச்சோன்னே எம்டி ஸ்டொமக்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் என்னன்னா, காஃபி நம்ம குடிப்போம். காலையில எனக்கு காஃபி குடிச்சாதான் அடுத்தது நான் எனக்கு ஒர்க் பண்ணவே முடியுது, இல்ல அதுக்கப்புறம் தான் நான் டாய்லெட் போக முடியுது, கான்ஸ்டிபேஷன் இல்லாம எனக்கு ஃப்ரீயா மோஷன் போனா நான் காஃபி கண்டிப்பா குடிக்கணும்னு சொல்லுவாங்க. எம்டி ஸ்டொமக்ல காஃபி குடிக்கிறவங்க அனைவருக்குமே இளம் வயதில, இப்ப குழந்தைகளுக்குமே நம்ம இந்த ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம். ஸோ எம்டி ஸ்டொமக்ல யாரெல்லாம் நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா காலையில காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கிறோமோ நிச்சயமாக நரைமுடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம எம்டி ஸ்டொமக்ல காஃபி குடிக்கிறதுனால நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. அல்சர்ல இருந்து நமக்கு பைல்ஸ், பிஸ்டுலா வரைக்கும் நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுது. இதுக்கு பதிலா நான் வேற என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இதையே நம்ம எடுக்கக்கூடிய காலையில எடுக்கக்கூடிய பானத்தையே நம்ம ஆரோக்கியமானதாக மாற்றி நரைமுடிக்கான ஒரு தீர்வாகவும் அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இப்போ காலையில இப்ப நரைமுடி பிரச்சனை இருக்குன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, நான் நெல்லிக்காய் யூஸ் பண்ணேன், மருதாணி யூஸ் பண்ணேன், செம்பருத்தியை நான் யூஸ் பண்ணேன்னு தான் எல்லாருமே சொல்லுவோம்.
இதையே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சோ நெல்லிக்காவை, கருவேப்பிலை இது ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்துப்பு, மிளகு சேர்த்து நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி காலையில எம்டி ஸ்டொமக்ல தினமும் குடிச்சிட்டு வரலாம். இதனால என்ன நமக்கு வந்து பலன்கள் ஏற்படுதுன்னா, நரைமுடி பிரச்சனைகள் குணமாறது மட்டும் இல்லாம ரத்த சோகை பிரச்சனையும் இதுல நமக்கு குணமாகுதுன்னு சொல்லலாம். காலையில நம்ம பாடியில வந்து நிறைய ஆசிட் செக்ரிஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வயிற்றுல வந்து ஆசிட் செக்ரிஷன் இருக்க என்ன ஆகுனா, நான் சொன்ன மாதிரி உடல்ல உஷ்ணம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. உஷ்ணம் அதிகரிக்க நமக்கு தலையில வந்து நரைமுடி பிரச்சனை வருது. சோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, லிவர் அண்ட் கிட்னி, கல்லீரல், சிறுநீரகங்கள் இது இரண்டிலுமே நமக்கு பாதிப்புகள் இருந்தால் நிச்சயமாக தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளோடு நரைமுடி பிரச்சனையும் வரும். ஸோ நம்ம அடிக்கடி என்ன பண்ணோம்னா, லிவரை கிளென்ஸ் பண்றது, இல்ல சிறுநீரகங்களை வந்து நம்ம செயல்பாட்டை வந்து கரெக்டா வச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். இதற்கு நம்ம என்ன பண்ணலாம், மாதம் ஒரு முறையோ இல்ல 2 முறையோ சிறுநீரகங்கள் மற்றும் கல்லீரல் இது இரண்டுமே கிளென்ஸ் பண்ற மாதிரியான சில பானங்களோ இல்ல சிகிச்சை முறைகளோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது எனக்கு வந்து நரைமுடி இருக்குன்னா, காயக்கற்ப முறைகள் சிலதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான காயக்கற்ப முறை என்னன்னா, கருவேப்பிலை கற்பத்தை நம்ம எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கற்பம் சொல்லும்போது கருவேப்பிலை நல்லா நிழல்ல வாஷ் பண்ணிட்டு நிழல்ல உலர்த்தி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2 கிராம் அளவுக்கு தேன்ல, இது வந்து தேன்ல தான் சாப்பிடணும். தேன்ல டெய்லி 2 கிராம் அளவுக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல சாப்பிட்டுட்டே வரணும். இது காலையில வெறும் வயிற்றுல நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா, ஒரு மண்டலம் சாப்பிட்டு முடிக்கும் பொழுதே நரைமுடிகள் வந்து ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கும். நீங்க வந்து அது கட் பண்ண வேண்டாம், கலரிங் பண்ண வேண்டாம். ஆனா வெள்ளை முடி வந்து கருப்பாக மாற ஆரம்பிக்கும். இதை விட இன்னும் சிறந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வெள்ளை கரிசாலை கற்பம். இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நமக்கே தெரியும். இப்ப தலைமுடியில் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம வந்து பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி தான் யூஸ் பண்ணுவோம். இதையுமே நம்ம காயக்கற்ப முறைப்படி எடுத்துட்டு வந்தோம்னா அதிகமான பலன்களை தரும். இந்த காயக்கற்ப முறைப்படி இதையுமே நம்ம பவுடர் ஃபார்ம்ல எடுத்து தேனோடு சாப்பிடலாம். இல்ல எனக்கு இது கொஞ்சம் கசப்பா இருக்குன்னா நெய்யோடு கலந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். நெய்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகளை நல்லா அரைச்சி எடுத்துட்டு சுத்தமான பசு நெய்யோடு சேர்த்து காய்ச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த நெய் காலையில எம்டி ஸ்டொமக்ல குடிக்கணும். நெய்யோடு எடுக்கும்பொழுது நமக்கு ஹேர்ல நிறைய பேருக்கு ஒரு ட்ரைனஸ் இருக்கும், வறட்சி இருக்கு, இல்ல ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கு, டாண்ட்ரஃப் நிறைய இருக்கு, அனிமியா பிரச்சனை இருக்கு, நிறைய பிரச்சனைகளுக்கு இது வழிவகுக்கும். முக்கியமா நரைமுடி பிரச்சனைக்கும் இந்த கரிசலாங்கண்ணி நெய் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். அதே மாதிரி உணவு முறையில் நான் சொன்ன மாதிரி அதிகமான உப்பு புளிப்பு எடுக்காம நம்ம உணவில் நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ல வந்து நிறைய நமக்கு ஃபோலிக் ஆசிட் நிறைய இருக்கிற மாதிரி, இரும்புச்சத்து நிறைய இருக்கிற மாதிரி, மெக்னீசியம், ஜிங்க், காப்பர் இது மூன்றுமே தலைமுடிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இருக்கக்கூடிய நம்ம நட்ஸ் வகைகள், நட்ஸ் டெய்லி எடுக்கலாம். முளை கட்டிய தானியங்கள் நிறைய எடுக்கலாம். கேழ்வரகு, கருப்பு எள்ளு, கருப்பு உளுந்து இது எல்லாமே உணவுல அடிக்கடி சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிச்சிட்டு பழச்சாறுகள் நம்ம நிறைய எடுத்துட்டு வரும்போது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளும் நிறைய சேர்த்துக்கணும். இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணா இளம் வயதில் ஏற்படக்கூடிய நரைமுடிக்கு முழு தீர்வுகள் நிச்சயம் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.